கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மெல் ட்ரோட்டர். இவருடைய காலங்கள் 1870 முதல் 1940 வரை. தரிசன பூமி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன். 2 வீரர்கள் வேட்டைக்கு போனார்கள். ஒரு குருவி கூட்டை பார்த்தார்கள். கூட்டுக்குள் கையை விட்ட ஒருவன் மூடியபடி கையை வெளியே எடுத்தான். என் கைக்குள் ஒரு குருவி இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறதா செத்திருக்கிறதா என்று அடுத்தவனை கேட்டான். அவன் சற்று யோசித்தான். அக்குருவி உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அவன் வேண்டுமென்றே கொண்டு விடுவான் என்று எண்ணிய இவன், அது உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று பதிலளித்தான். குருவி உயிர் தப்பி பிழைத்தது, பறந்து சென்றது. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை போன்றதை. இவ்வுலகில் நம் வாழ்க்கையை உயிரோடு அமைத்துக் கொள்வதும் நடை பிணங்களாய் மாற்றிக்கொள்வதும் நம் கையில்தான் உள்ளது. 1870 ஆண்டு பிறந்த மெல் ட்ரோட்டர் தன் குடிகார தகப்பனால் குடிகாரனாகவே வளர்க்கப்பட்டார். வாழ்க்கையில் திட்டம் ஏதுமின்றி ஏனோ தானோவென்று வாழ்க்கையை நடத்திய இவர் 1897 ஆண்டு தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் கடைசியாக குடித்து வெறித்து செத்து விடலாம் என்று எண்ணி ஓர் இடத்தில் அமர்ந்தார். அப்பொழுது ஒரு இறை மனிதன் டாம் மெக்கோ என்பவரின் அழைப்பை ஏற்று அருகில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்திற்கு சென்றார். இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அவருக்கு உன் உள்ளத்தில் இடம் தருவாயா? பிரசங்கியாரின் இக்கேள்வி இவர் உள்ளத்தில் ஈட்டி போன்று பாய்ந்தது. கிறிஸ்துவுக்கு தன் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்தார். அன்றிலிருந்து குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டதோடு சமுதாயத்தில் குடித்து வெறித்து அலைபவர்களுக்கு சீர்திருத்தும் மையங்களை ஏற்படுத்தினார். 1905 ஆண்டு இவர் பார்வையில் 68 மையங்கள் செயல்பட்டன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் மாபெரும் ஊழியராக அநேகரை கிறிஸ்துவில் உயிரிடையச் செய்தார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உயிர் பெற்று காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். பவுல் அடியார் இவ்விதமாகச் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அது மரித்து போன வாழ்க்கைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் மரித்து போய்விட்டால் இந்த வாழ்வு பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். ஆம், இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வாழ்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு நம் உள்ளத்தில் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை விட்டு ஒளிந்து புதிய மனிதனாக புதிய ஜீவியத்தை நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் மரித்து உயிர்த்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, அந்த சீர்படுத்துதல் சுத்திகரித்தல் நம்முடைய வாழ்வில் முழுவதுமாக நடைபெறுகின்றது. நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். கிறிஸ்து நமக்குள்ளிருந்து வழி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்வு நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த மெல் ட்ரோட்டர் பாருங்கள், தன் வாழ்வில் அவர் இயேசுவை சுதந்திரித்துக் கொண்டார். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றார். அநேகர் விடுதலை பெறுவதற்காக சீர்திருத்த மையங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்திருக்கின்றார். நாமும் எந்த பாவங்களில் அடிமையா இருக்கிறோமோ அதிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினது போல மற்றவர்களும் விடுதலை பெறுவதற்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம் வாழ்வில் பெற்ற விடுதலையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது
அவர்களும் இயேசுவின் அன்பை ருசிக்க முடியும். அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 20:21, எசேக்கியேல் 31, எபேசியர் 1:2. இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.